விஜய் சொல்லுப்பா. என் ஃப்ரெண்டோட பையன் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். சரி, ஓகே. அவனுக்கு வந்து பர்த்டே வரப்போகுது. ஓகே. ஸோ நல்லா யூஸ்ஃபுல்லாக ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும். அந்த மாதிரி கிஃப்டா? சரி, தந்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு சூப்பரான சயின்ஸ் கிட்டை வந்து அன்பாக்ஸ் தாங்க பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஐன்ஸ்டீன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த பாக்ஸுக்குள்ளே ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை வச்சு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்னால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்களை பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நான் வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணிக்கிறேன். இதில் வந்து மேலே கவர் வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இதை வந்து மேலே வந்து கலட்டி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் 4 to 6 இயர்ஸ்க்கு உள்ள இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 டைப்பில் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2 வயசு உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி வந்து நிறைய டைப்பில் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம். பாக்ஸ் வந்து நல்லா வெயிட்டாக தான் இருக்குது. இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 595 ரூபாய்க்கு நான் வந்து வாங்கினேன். இது வேணும் அப்படின்னா அமேசான் லிங்க்கும் நான் தரேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, இதை ஓகே, இதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, எடுத்தாச்சுங்க. இல்லை என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்குது. மேலே பார்த்தாலே தெரியுது, ஏகப்பட்டது இருக்குது. சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸுக்குன்னு ஒன்று புக் மாதிரி தந்திருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி கிட்டும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்து இது மெமரி கேமுக்குரியது இதில் உள்ள தந்திருக்காங்க. அதுக்கடுத்து சம்திங் வந்து இந்த எழுதிட்டு அழிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெல்லிங் வந்து எழுதுகிற மாதிரி ஒரு புக் வந்து தந்திருக்காங்க. நான் வந்து இதை வந்து ஃபுல்லாகவே நான் வந்து பக்கத்தில் காமிச்சு எல்லாத்தையும் வந்து நான் தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அது ஜென்ரலாக வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி இருக்கா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க மினி சயின்ஸ் கிட்டுன்னு போட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இது உள்ளக்க இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய இது இருக்குது. சரி, இதை பக்கத்தில் காட்டும் போல நான் காட்டுறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வந்து ஃபுல்லாக வந்து என்னென்ன இது பார்க்குறதுக்குரியது நிறைய திங்ஸ் வந்து தந்திருக்காங்க. இந்த மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சேர்க்குற மாதிரி ஒரு இது தந்திருக்காங்க. பசில்ஸ் மாதிரி இருக்குது. இதுவுமே சூப்பராக இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். இவ்வளோ தாங்க இந்த இதில் இருக்குது. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா வந்து தெளிவாக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். சயின்ஸ் கிட்ட யூஸ் பண்ணி ஏதாவது சயின்ஸ் இதை எதுவும் பண்ண முடியுமா எல்லாமே வந்து பார்க்கலாம். நம்ம இதை வந்து நான் உங்கள்கிட்ட பக்கத்தில் காட்டுறேன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து பாக்ஸு. இதை வந்து நான் வந்து பக்கத்தில் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சயின்ஸ் கிட்டுன்னு வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் வந்து நம்ம சின்ன சின்ன இது வந்து பண்ணுறதுக்குரிய திங்ஸ் வந்து இருக்கும். இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த இதனா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் வேர்ல்டு மெமரி கேம் போட்டிருக்கு பார்த்தீங்களா. இது வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம இதில் வந்து பாருங்களேன், செம்மையாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம வேர்ல்டு வந்து ஒவ்வொரு பீப்புள்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க, ஜப்பான் வந்து எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றையும் வந்து இது பண்ணுற மாதிரி கார்ட்ஸ் வந்து தந்திருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 2 கார்டு டைப்பில் இருக்குங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா மேட்சிங் நம்ம வந்து வைக்கணும். ஏதாவது இதை வந்து ஃபுல்லாக குழப்பி வந்து போட்டுட்டோம் அப்படின்னா பாருங்கள், ஜப்பான் வந்து மேட்ச் வந்து பண்ணுவாங்க. அப்போ போல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பீப்புள்ஸ் வந்து எந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேபி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசில் வந்து பதிஞ்சுக்கிறோம். அதனால வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜப்பானா இந்த ஃபேஸில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், நைக்ரா இந்த இது அது மாதிரி எல்லாமே பிரேசிலுக்கு உரியது வந்து பார்த்திங்கன்னா தெரியும். பிரேசில் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பீப்புள்ஸுக்குள்ளே 2 இருக்குது. இதை வந்து யூஎஸ்ஏ வந்து இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா. இந்த இது எல்லாத்தையும் வந்து நம்ம குழப்பி போட்டணும். குழப்பி போட்டதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேட்சிங்காக வந்து எடுக்கும் போலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த இது வந்து மனசில் வந்து பதியும். ஸோ இந்த மாதிரி உள்ளது தந்திருக்காங்க. கார்டோட குவாலிட்டி வந்து பக்காவாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. கார்டு குவாலிட்டி ரொம்பவும் அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதை வச்சு நம்ம வந்து கேம் வந்து அவங்க வந்து விளாட்றதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா தெரியும் ஏகப்பட்ட கார்ட்ஸ் வந்து தந்திருக்காங்க. இல்லை இந்தியா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கும், எல்லா இதுலேயும் தந்திருக்காங்களே. எல்லாத்தையும் தரல, கொஞ்சம் குறிப்பிட்ட கண்ட்ரி. இந்தியா பார்த்திங்கன்னா தெரியும், கலாச்சாரம். ஸோ சாரி இந்த இது போட்டு இந்தியா இருக்குது. சூப்பர். சரி, ஓகே, எல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுவும் போக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் தான் ஃபுல்லாக. சரி, ஓகே, இதை வந்து தனியாக நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இது சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் புக் ஆஃப் ஸ்பெல்லிங்ஸ்ன்னு இருக்குது. இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து ஒரு ஸ்கெட்ச் பென் மாதிரி இருக்குது. இதை வந்து அழிச்சிக்கிறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக எழுதிட்டு வந்து அழிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. தப்பாக எழுதினாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அழிச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் டக்குன்னு வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். கேட்டுக்கு கேட்டு, கென்னுனா கென்னு அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து கொடுத்து பார்க்கலாமா நம்ம. சப்போஸ் வந்து இப்போ வந்து ஜிப்புக்கு வந்து ஜிப்புன்னு அந்த இது இருக்க பார்த்திங்கன்னா கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து கேட்டுக்கு கேட்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கென்னு, டாக்கு, அதுக்கடுத்து ஹெட்டு.
இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி வந்து லேர்னிங்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டா அதுக்கடுத்து தேவையில்லை அப்படின்னா அழிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்போ போல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் வந்து எப்போனாலும் வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யாருனாலும் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் ரொம்ப. ஸோ அவங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி தாங்க இந்த மாதிரி சின்னதை வந்து எழுதி வந்து அழிச்சிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள் ஒவ்வொன்றா அதுக்கு மேலே எழுதுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து இதை டைப்பில் வந்து தந்திருக்காங்க. நிறைய இது வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அழிச்சிக்கிறவும் செஞ்சுக்கலாம். ஸோ அதனால் வந்து அவங்க வந்து கற்றுக்கிறதுக்குரியது வந்து நிறைய சான்சஸ் வந்து நிறையா இருக்குங்க. ஸோ இது வந்து லேர்னிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஸோ இதுவுமே நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டாக தான் இருக்குது. இதையும் நம்ம வந்து ரெண்டாவது வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். இதை லாஸ்ட்டு பார்க்கலாம்னு சொன்னோம்ல. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் வந்து தந்திருக்காங்க. ஆசியா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலே உள்ள வந்து பெஸ்ட்டாக உள்ள திங்ஸ் வந்து தந்திருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும் ஒவ்வொரு கண்ட்ரியில் என்னது பெஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி வந்து தந்திருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்லாஸ் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ வேர்ல்டு வந்து என்னென்ன இருக்குது இந்த பார்த்திங்கன்னா தெரியும், என்னென்னு நம்ம வந்து ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து தந்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாருங்களேன் எங்கெங்கே வந்து என்னென்ன பெஸ்ட்டாக இருக்குது, உலக அதிசயங்கள், அது போக வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் என்ன இருக்குது, இந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து தந்திருக்காங்க. இதை வச்சு பார்த்திங்கன்னா நிறையா வந்து கற்றுக்கலாம் சின்ன பிள்ளைங்க, அந்த மாதிரி நிறையா தந்திருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த இதை வந்து நம்ம எடுத்து வந்து ஒட்டுறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதில் வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து தந்திருக்காங்க. நம்ம கரெக்டாக உள்ளதை வந்து அங்கங்கே வந்து ஒட்டிக்கணும். ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா தெரியும் ஒவ்வொரு இதை வந்து கற்றுட்டு ஒவ்வொன்றா ஒட்டும் போல் வந்து பார்த்திங்கன்னா இது இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதனால் வந்து அது பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு நல்ல ஆப்ஷன்ஸை வந்து தந்திருக்காங்க. ஸோ இதுவுமே நல்லா தான் இருக்குங்க. ஸோ இதுவுமே அவங்களுக்கு வந்து வேர்ல்டில் என்னென்ன பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கற்றுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ஓகே, இதையும் வச்சுக்கலாம் நம்ம. அதுக்கடுத்து இது வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பசில்ஸ் மாதிரி இருக்குது. பசில்ஸ் தான் இதில் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், அப்படியே குழச்சி போட்டோம் அப்படின்னா சின்ன பிள்ளைங்க வந்து கேட்டுனா வந்து சேர்க்கணும். அப்போ போல் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுன்னும் தெரியும், அது போக வந்து பார்த்திங்கன்னா அனிமலோட இதுவும் வந்து அவங்களுக்கு மனசில் வந்து பதியும். கொஞ்சம் மைண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸும், அதாவது மைண்டை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேம் இது பசில்ஸு. அப்போ போல் வந்து அந்த கேட்டன் அந்த இதையும் வந்து மனசில் வந்து பார்த்தியும். ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக இருக்குங்க. பிக்கு, வேனு, இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து எடுத்து வந்து பசில்ஸ் வந்து கலைச்சி போட்டோம் அப்படின்னா ஒவ்வொன்றையும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வந்து சேர்க்கும் போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த இது வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்களேன் நிறையா இருக்குங்க. இதில் வந்து டாக் பாருங்கள், அப்படியே எடுத்து போட்டுட்டு அதை வந்து டாகுன்னு சேர்க்கும் போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிக்சரையும் கரெக்டாக சேர்க்குற மாதிரி இருக்கும். அது போக வந்து அந்த ஸ்பெல்லிங்கையும் அவங்களுக்கு வந்து மனசில் வந்து பதியும். இதுவுமே சூப்பரான கேம் தாங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவுமே பெஸ்ட்டானது தான் எனக்கு சொல்லுவேன். அதுக்கடுத்து சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க பார்த்திங்களா, இதை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அதை வந்து கிட்டு வந்து தந்திருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து என்னென்ன கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். சயின்ஸ் கிட்டு இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். இதில் என்னென்ன இருக்குது, ஓகே இன்னும் ஏதோ இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இது கிளீசரின்ங்க. பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வந்து சோப் வந்து பண்ணணும் பார்த்திங்கன்னா அந்த கிளீசரின். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தெரியும் டெஸ்ட் டியூப் மாதிரி தந்திருக்காங்க, அந்த பவுல் வந்து தந்திருக்காங்க. அதுக்கடுத்து டிஷ்யூ பேப்பர் மாதிரி வந்து தந்திருக்காங்க. இதுனா எல்லாமே இருக்குது. அது போக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கெமிக்கல்ஸ் வந்து கெமிக்கல்ஸ் இருக்குது. அதாவது சிட்ரிக் ஆசிட், இது வந்து சிட்ரிக் ஆசிட். அடுத்து பேக்கிங் சோடா தந்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் பவுடர் வந்து தந்திருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும் கிறிஸ்டல் பவுடர். அது போக வந்து ஃபுட் கலர்ஸ் வந்து தந்திருக்காங்க. இதெல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஃபுட் கலர்ஸ் வந்து இருக்குது எல்லாமே. பார்த்திங்கன்னா தெரியும் இதுதாங்க இந்த கெமிக்கல்ஸில் உள்ளது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து இந்த மாதிரி கிட்டு தந்திருக்காங்களா. சரி ஓகே, இதில் என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எக்ஸ்பிரிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் மேஜிக் போஷன் போட்டிருக்கு. இது அதாவது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை கலந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொன்றும் வந்து கிறிஸ்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுறதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இது தந்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது எக்ஸ்பிரிமெண்ட் வந்து எரிமலை மாதிரி ஒன்று தந்திருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அந்த இதை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த எரிமலை மாதிரி புஷ்ஷுன்னு வந்து வர மாதிரி அந்த தண்ணிக்குள்ளேயே வர மாதிரி ஒன்று எக்ஸ்பிரிமெண்ட் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபயர் ஒர்க்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் தண்ணியில் வந்து சேர்க்கும் போல் வந்து ஒன்று இது ரியாக்ஷன் நடக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. சரி இதெல்லாம் வந்து நம்ம வந்து செக் தான் பண்ணி பார்க்க போகிறோம் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்களேன் எவ்வளோ எக்ஸ்பிரிமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். லாவா லேம்ப் இருக்குது. அதுக்கடுத்து எக்ஸ்ப்ளோடிங் கலர்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன இருக்குது,
மேஜிக் பலூன்ஸ் இருக்குது. மேஜிக் பலூன் வந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா புஷ்ஷுன்னு வந்து மேலே வந்து ஊதும் பார்த்தீங்களா, பேக்கிங் சோடா வந்து போடும்போது அது இருக்குது. அதுக்கடுத்து லெட்ஸ் மேக் கலர்ஸ்ன்னு இருக்குது. அந்த கலர்ஸை வந்து ஒவ்வொன்றா வச்சு அந்த இது பண்ணுறது அது ஒன்று இருக்குது. ஒவ்வொரு கலரை சேர்க்கும்போது ஒவ்வொரு கலர் வரும்ல, அந்த மாதிரி ஒரு இது எக்ஸ்பிரிமெண்ட். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் வாட்டர்ன்னு இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த இதில் வந்து போகிறது, அதான் அந்த டிஷ்யூ பேப்பருக்கு வந்து போட்டது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வந்து தந்திருக்காங்க, சூப்பராகவும் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து பண்ணியும் பார்க்க போகிறோம். சிலதை எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டிஃப்ரெண்டாக உள்ளதானா நம்ம வந்து பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த கிட்டில் உள்ளது. நம்ம வந்து எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து அதுக்கடுத்து வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் வந்து சிலதை வந்து செஞ்சு பார்க்க போகிறோம். இதில் வந்து சிலதை வந்து செஞ்சு பார்க்கலாம், சிலதை வந்து அடுத்த ஒரு பார்ட்டாக வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் வந்து இருக்குது. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் வந்து பண்ண போகிறோம். ஃபிசி மேஜிக் போர்ஷன் இருக்குது. இதை தான் நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25 ml வந்து வாட்டரை வந்து ஒரு இதில் வந்து ஆட் பண்ண சொல்கிறாங்க. அதில் வந்து கலர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து இன்னொரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட் ப்ளஸ் வந்து பேக்கிங் சோடா வந்து ஒரு ஸ்பூன் வந்து போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து மேலே வந்து பண்ணால் வந்து ஒரு போர்ஷன் வந்து ஒரு மாதிரி வந்து வருது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சரி, ஓகே, இதை வந்து நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். சரி, ஓகே, ஃபுட் கலர்ஸ் வந்து இருக்கட்டும். நம்மளுக்கு என்னென்ன தேவை, பேக்கிங் சோடா அண்டு சிட்ரிக் ஆசிட், இது 2 தேவை. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து இதில் வந்து இது ஒன்று தேவை, இது வந்து தேவை. இதில் 2 இது நம்மளுக்கு வந்து தந்திருக்காங்க. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. சரி, ஓகே, இந்த லெவலுக்கு வந்து நான் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, தண்ணி ஆட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட் கலர் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். ஃபுட் கலர் வந்து எல்லோ கலர் வந்து ஒரு 2 சேர்த்துட்டேன், எல்லோ கலர் 2. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் வந்து ஒரு 2 இது நம்ம வந்து சேர்த்துக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 2 இது. ஓகே, நல்லா ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா க்ரீன் கலரில் நம்மளுக்கு வந்து வந்திருக்கு, பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, இதிலே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், டெஸ்ட் டியூப் வந்து 2 இது தந்திருக்காங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு இதுவும் தந்திருக்காங்க. சரி, இதுவும் இருக்கட்டும். இதில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். எங்கே இருக்குது, இந்த இருக்குது பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூனு. ஓகே, இப்போ டைட்டாக இருக்குது. ஓகே, பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் வந்து போட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிட்ரிக் ஆசிட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகே, 2 இதையும் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நம்ம வந்து போட்டாச்சு. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது 2ஐயும் மிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. பண்ணதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இதில் வந்து ஊற்ற சொல்லியிருக்காங்க. ஊற்றினா என்ன ரியாக்ஷன் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஊற்றுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி பொரியுதுன்னு பாருங்கள். பட 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 படன்னு அடிக்குது. அப்படியே மேலே வந்து ஒரு இது தெளிச்சிக்கிட்டே இருக்குங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர தண்ணி வந்து கூலிங் ஆயிடுது, செமையாக இருக்குங்க. அடுத்து வந்து மேலே வந்து சடன்னு வந்து கொதிச்சிக்கிட்டே இருக்குது கொஞ்சம் நேரம். அப்படியே மேலே வந்து தண்ணி அப்படியே கொதிச்சிக்கிட்டே இருக்குங்க, அப்படியே தாவிக்கிட்டே இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. இன்னும் இந்த சவுண்டு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரைட் ஏதாவது 7 Up வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இதை வந்து கிளாஸில் வந்து ஊற்றினோம் அப்படின்னா ஒரு இது வந்து வரும் பார்த்திங்களா, அதே ஃபங்க்ஷன் மாதிரி தான் இதுவும் நடக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கடுத்து வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். இன்னும் அந்த எஃபெக்ட் இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கடுத்து 2வது எக்ஸ்பிரிமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் வாட்டர் ஒல்கானா அந்த இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கீழே இருந்து அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒல்கானா மாதிரி வரது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட் டியூப் மாதிரி தேவை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சேர்க்கணுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் எம்எல் வந்து தண்ணி வந்து கரெக்டாக சேர்க்கணும். அதாவது 10 ml. ஓகே, 10 ml வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 10 ml வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 10 ml வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து சேர்க்க சொல்கிறாங்க. கலர் வந்து ஃபுட் கலர் வந்து நான் சேர்த்துக்கிறேன், ஒரு ஸ்பூன். அவ்வளோதான், ரெட் கலர் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா வந்து ஒரு இது சேர்த்துக்கணும். இதில் வச்சுக்கலாம். பேக்கிங் சோடா வந்து ஒரு ஸ்கூப். ஓகே, சேர்த்தாச்சு. அவ்வளோதாங்க, பேக்கிங் சோடா வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து இதையும் சேர்த்தாப்புல வச்சு தண்ணினா கொட்டுது. ஓகேங்க, அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணிட்டோம் இதை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து ஆயில் வந்து ஊற்ற சொல்கிறாங்க. அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயில் தான். இதை வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் ஆயில் தான். இதை வந்து மேலே கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஊற்றியாச்சுங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஆயில் இருக்குது, ஆயில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது நார்மலாக இருக்கிறது இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதில் தான் இருக்குது. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சிட்ரிக் ஆசிட் வந்து கொஞ்சம் போல் வந்து ஆட் பண்ணால் போதும். சரி, ஓகே, சிட்ரிக் ஆசிட் வந்து ஆட் பண்ணலாமா? கொஞ்சம் ஆட் பண்ணி பார்க்கலாம், எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓல்கனா வந்து அப்படியே தாவி தாவி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓ செமங்க, அழகாக வருதுங்க, பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. அப்படியே வடிய ஆரம்பிச்சிருச்சுங்க, செம, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. அது கீழே கீழே போக போக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மேலே வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். அவ்வளோ அழகாக வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. அது டச்சாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மேலே வந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து செமையாக இருக்குங்க, பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. அந்த ஆயில் இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த பபுள்ஸ் வந்து வரதுன்னா வந்து தெளிவாக வந்து தெரியுது. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இது வந்து பார்த்தீங்கன்னா இது அதே தான், பபுள்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த ப்ராசஸ் வந்து நம்ம வந்து 2 கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா சிட்ரிக் ஆசிட்டும் பேக்கிங் சோடாவும் அந்த வாட்டரில் வந்து அதில் மிக்ஸ் ஆகும் போல வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் ஆகுது. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பபுள்ஸ் வந்து வருது பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா ஆயிலோட டென்சிட்டி வந்து மேலே கண்டிப்பாக வந்தாகணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அப்படியே தூக்கிட்டு ஆயில் லேயரில் வந்து அழகாக வந்து வருது. அதாவது வாட்டருக்கு மேலே வந்து அழகாக வந்து வரது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த மெத்தடில் வராது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு அண்டர் வாட்டர் வோல்கான அந்த எரிமலை வந்து இது வர்ற மாதிரி வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இதுதான் இதுக்கு பேக்கில் உள்ள சயின்ஸ், இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட எக்ஸ்பிரிமெண்ட் இருக்குது, வாட்டர் ஃபயர் ஒர்க்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. இதை வந்து நம்ம பார்ட் 2 வீடியோவில் கூட வந்து இதை வந்து மேக் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து ஒவ்வொன்றா வந்து நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுறேன். இது வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. எக்ஸ்பிரிமெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, சிம்பிளாகவும் இருக்குது, சின்ன பிள்ளைங்க லேர்ன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது. இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்துருப்பேன் அன்பு, இதில் வந்து எவ்வளோ எக்ஸ்பிரிமெண்ட் வந்து நம்ம பண்ணியிருப்போம்னு பார்த்துருப்பேன். அது போக எவ்வளோ ஆக்டிவிட்டீஸ்னால் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பேன். இது வந்து ரொம்பவே சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நீ வந்து உன் ஃப்ரெண்டோட பையனுக்கு வந்து கிஃப்டாக தான் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதில் எவ்வளோ எக்ஸ்பிரிமெண்ட் வந்து பண்ணியிருப்போம்னு பார்த்துருப்பீங்க. அதில் ஏகப்பட்ட எக்ஸ்பிரிமெண்ட் இருக்குது, அது போக ஆக்டிவிட்டீஸ்னால் ஏகப்பட்டது இருக்குது. நீங்கள் வந்து ஏதாவது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து கிஃப்ட் எதுவும் நீங்கள் தரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இதை வந்து தாராளமாக வாங்கி தரலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 595 600 அந்த சம்திங். ஆனால் அதுக்குரிய ஒருத்தர் வந்து இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். இதில் ஏகப்பட்டதும் வந்து ஆக்டிவிட்டீஸ்னால் இருக்குது. ஸோ அவங்களுக்கு லேர்ன் வந்து நிறையா வந்து ஏகப்பட்டது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால தான் இதை வந்து நான் எனக்கு பிடிச்சிருந்துச்சி வாங்கி பார்த்தேன், ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. பார்த்துருப்பீங்க நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் இருக்குது. இதெல்லாம் நான் வந்து பெரிய வீடியோவாக இது வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது அதுக்கடுத்த எக்ஸ்பிரிமெண்ட்னா அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுறேன். அதுவுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.